ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் அஸ்வத். வெல்கம் டு அஜீஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நடந்த ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இது மாதிரி அமானுஷ சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா அதை என்னோட இமெயிலுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் மெசேஜாக சென்ட் பண்ணுங்க. உங்கள் ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையை சேர்ந்த சுரேஷ் மற்றும் நந்தினி அப்படின்ற தம்பதிகள். அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ். ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஐடி கம்பெனியில் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ்ன்றவருக்கு திடீர்னு ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்றாங்க. வேற வழி இல்லாமல் அவர் பெங்களூருக்கு போக வேண்டியதாகிடுது. அவர் பெங்களூர் போயிடுறாரு. பெங்களூர் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனால் நந்தினியால அவரை பிரிஞ்சு இருக்க முடியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் பெங்களூர்ல இருக்க நிறைய கம்பெனியில் வேலைக்காக அப்ளை பண்றாங்க. கொஞ்ச நாள் போகுது. சுரேஷ் வந்து ஒரு பிஜியில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நந்தினி அவங்க அம்மா வீட்டில் சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நந்தினிக்கு பெங்களூரில் ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வருது. அவங்களும் சுரேஷ் தங்கி இருக்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்திலே அவங்களுக்கும் வேலை கிடைச்சிருது. இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சுரேஷ் என்ன பண்றாருன்னா, அவசரமா அவங்க ஒரு வீடு பார்க்குறாரு. ஸோ வீடு பார்த்ததுக்கு அப்புறம் நந்தினி பெங்களூர் கிளம்பி போயிடுறாங்க. அவங்களும் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. சுரேஷும் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வீட்டுக்கு வர டைம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கும். அதாவது நந்தினி 6:30 மணிக்கு வராங்க அப்படின்னா சுரேஷ் 7 மணிக்கு தான் வருவார். அரை மணி நேரம் டைம் ரெஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு பேருக்குமே வீட்டுக்கு வரதில்ல. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு. வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே இல்லை. வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெண்டு பேருக்கும் லீவு. வேலைக்கு போகிறாங்கன்றதுனால ரெண்டு பேரும் அரை மணி நேரம் முன்ன பின்ன வராங்கன்றதுனால ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்க முடியல. டைம் ரெண்டு பேராலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த வீக்கெண்ட் ஒரு நாள் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா. அந்த நேரங்கள்லையும் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதாவது தூங்குறது இந்த மாதிரி போயிடுறதுனால ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாத காலம் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன வித்தியாசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த வீட்டில். சுரேஷ் தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து அவர் வைக்கிற இடங்கள்லேருந்து வேற இடங்களில் மாறி இருக்குது. அதாவது அவர் சோஃபாவில் வைக்கிறாருன்னா அது வேற இடத்துல டேபிள் மேலே வைக்கிறாருன்னா சோஃபா மேலேயோ இந்த மாதிரி மாறி இருக்கு. நந்தினியோட பொருட்களும் இதே மாதிரி மாறி இருக்கு. ரெண்டு பேருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட பொருளையும் ரெண்டு பேரும் தான் மாற்றி வச்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இதை ஃப்ரீயா விட்டுறாங்க. கொஞ்ச நாள் போக பொருட்களை வைக்கக்கூடிய இடங்கள் மாற்றி வைக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே இரிட்டேட் ஆயிடுது ரொம்ப. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. லீவு நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்தில் நந்தினி வந்து சுரேஷை திட்டுறாங்க. நீங்கள் கூட தான் என் பொருள் எடுத்து இங்கே வச்சிடுறீங்க, அங்கே வச்சிடுறீங்க, நான் எதை கேட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுரேஷும் அதே அலிகேஷன்ஸை அவங்க மேலே வைக்கிறாரு. நீ தான் என்னுடைய பொருட்களை அங்கே இங்கே வச்சுற, நான் எதாவது கேட்குறேன்னு கேட்குறாரு. வேறு மாற்றி அவங்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டே இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, பொய் சொல்கிறாங்களோ, இவர் நம்மள்ட்ட பொய் சொல்கிறாரோ, இல்லை அவர் வந்து இவர் நம்மள்ட்ட பொய் சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிடுது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா, 2 மணி நேரம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க முன்னாடியே வந்து வீட்டில் தூங்கிடுறாங்க. 7 மணிக்கு சுரேஷ் வராரு. சுரேஷ் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நெத்தியில் தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஜுரம் அடிக்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு சாப்பாடு அவரே ரெடி பண்ணி அவங்கள எழுப்பி சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுத்து அவங்கள தூங்க வச்சுறாரு. சீக்கிரமாகவே படுத்து தூங்கிடுறாங்க. 11 மணி வேலையில் அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்துச்சி கிச்சனுக்கு ஃப்ரிட்ஜை நோக்கி போகிறாரு. அவர் ரூம் வாசலை தாண்டின உடனே அவரோட பைக் சாவி அந்த இடத்துல சாவி பார்க்குறத பார்க்குறாரு. அவர் எதுவுமே பேசாமல் திரும்ப ஓடி போயிட்டு பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சுரேஷ்க்கு இதை பற்றி ஞாபகமாகவே இருக்குது. நம்ம உண்மையை தான் பார்த்தோமா அப்படின்னு அவருக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இதை பற்றி நந்தினிகிட்ட சொல்லாமா வேணாமான்ற தயக்கமாக அவருக்குள்ள இருக்குது. ஏன்னா சொன்னால் அவங்க பயந்துருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவர் இதை பற்றி அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஸோ மறுபடியும் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு வேலைக்கு வராரு. நந்தினி அது தினமும் 6:30 மணிக்கு வந்துடுறாங்க. சுரேஷ் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நந்தினிக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் அவங்களுக்கும் நிறைய நடந்திருக்கு. அவங்களோட பொருட்களை மாறி இருக்கிறது, அவங்க ஒரு பொருட்களை இங்கே வச்சா அங்கே மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நிறைய நடந்திருக்கு. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேஷ் பயந்துடுவார் அப்படின்னு இவங்க இதை பற்றி சுரேஷ் கிட்ட பேசிக்கிறதே கிடையாது. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம நந்தினி கிட்ட சொன்னால் நந்தினி பயந்துருவா அப்படின்றதுனால அவரும் இதை அவாய்ட் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயந்துருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ரெண்டு பேருமே இதை பற்றி பேசிக்கவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. இதே மாதிரியே போகுது கொஞ்ச நாள். ஒரு நாள் வந்து சனிக்கிழமை ஈவினிங் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா வராங்க, வீட்டுக்கு வராங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வந்து தூங்க போயிடுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது சுரேஷோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து யூஎஸ்லேருந்து அவங்க கிளைண்ட் சைட்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்களோட மேனேஜரும் இவரும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அட்டன் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு 1/2 hourக்குள்ளார.
இவர் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹாலில் போயிட்டு ஒரு லேப்டாப் பேக்கை சோஃபா மேலே வச்சுருந்துருக்காரு. சோஃபா மேலே வச்சிருந்த லேப்டாப் பேக்கை காணாமல் போயிருக்கு. அதாவது காணாமல் போயிருக்குன்னா வேறு இடத்துல மாறி இருக்குது. அவர் லைட்டு போட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. உள்ள நந்தினி தூங்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா கிச்சனோட வாசப்படியில் லேப்டாப் பேக் இருக்குது. அவர் வந்து ஒரு கோவத்துலையும் ஒரு பயத்துலையும் என்ன பண்ணுறாருன்னா, அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துறாரு. மீட்டிங் அட்டன் பண்ணுறமேன்ற பதற்றத்தில் அவர் வந்து உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சுரேஷோட பின்னால் ஏதோ ஒரு உருவம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறத அவரோட கேமரா வியூவில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் கூட மீட்டிங்கில் இருக்கவங்களும் அந்த விஷயத்த பார்க்குறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவரோட ஒய்ஃபோ இல்லை வேறு யாரோ அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் சுரேஷுக்கு தான் தெரியும் அங்கே என்னமோ இருக்குன்றதை அவர் உணர்றாரு. அவர் ஒரு மாதிரி பதற்றமாக இருக்கார். அவர் மீட்டிங்கில் அட்டென்டிவாகவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி பதற்றமாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லன்றதுனால அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு அவரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணும்போது டைனிங் டேபிளில் ஒரு உருவம் ஒன்று உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு அவருக்கு. உடனே லைட்டை போட்டுறாரு. லைட்டை போட்டு பார்த்தா அங்கே எந்த உருவமே இல்லை. லைட்டை போட்டபடியே வச்சுட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலைல எழுந்து நந்தினிகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்றத நந்தினிகிட்ட சொல்கிறாரு. நந்தினியும் அவங்களுக்குள்ள இருக்க பயத்தை இப்போ தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க. பொருட்கள் அங்கே எங்கே வச்சதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தவங்க மாற்றி வச்சுட்டோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே இந்த வீட்டில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குன்றதை 2 பேரும் இப்போ தான் ஷேர் பண்ணிக்கிறாங்களே ஆக்சுவலாக. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வீட்டு புரோக்கர்கிட்ட போய் இந்த வீட்டை பார்த்து கொடுத்த புரோக்கர்கிட்ட போய்ட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டில் வந்து சில அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குது. இது இந்த வீட்டில் ஏதாவது நடந்திருக்கா, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு புரோக்கர் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சமாளித்து அவர் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் வராரு, வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனால் அங்கே ஆஃபீஸ் மேட்ஸ்ட்டாக சொல்கிறாரு, அதாவது கொலீக்ஸ்ட்டை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வேலை அப்படின்னு 2 பேருமே வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஒரே மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து சண்டை போட்டுருக்கிறதுனாலையும் ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வெக்கேஷன் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைனா கவுன்சிலிங் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கொலீக்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. சுரேஷும் நந்தினியும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்றதுனால இவங்க வந்து கவுன்சிலிங்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா தான் போகுது. மறுபடியும் இதேமாரி சில விஷயங்கள் அமானுஷ விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அதாவது அவங்க வீட்டில் 2 பேருமே அந்த உருவத்தை பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் இரவு பார்த்திங்கன்னா, அவங்க தூங்கலான்னு போகிற நேரத்தில் அவங்க வீட்டு வெளியில் இருக்கிற ஊஞ்சல் பார்த்திங்கன்னா அந்த செயின் ஆடுற சவுண்ட் கேட்குது. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் பார்க்குறாங்க. காற்றடிக்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதிகமான காற்றடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பொறுமையாக அந்த ஊஞ்சல் பக்கம் அவங்க வந்து பொறுமையாக 2 பேருமே எட்டி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்பொழுது அந்த ஊஞ்சலில் ஒரு கருப்பாக ஒரு உருவம் உட்காந்துருக்கிறத 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்து 2 பேருக்கும் பேரதிர்ச்சி. அந்த இடத்துல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவங்க அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்றதை அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டாங்க, புரோக்கர்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இது வந்து ஒரு கற்பனையாக இருக்கும், இல்லைனா வந்து ரெஸ்ட்லெஸ்னால இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதுனால அதை அவங்க அப்படி விட்டுட்டாங்க. பட் ஆனால் இப்போ அங்கே ஒரு உருவம் இருக்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. யாரோ அங்கே இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மறுநாள் விடியுது. காலையில் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த உருவத்தை 2 பேரும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த உருவத்தினால அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இந்த பொருட்களை எடுத்து அங்கே வைக்கிறது, இங்கே வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்த்து ஃபிசிக்கலாக அவங்கள வந்து ஹார்ம் பண்ணுறதோ, ஏதாவது பொருட்களை தூக்கி அடிக்கிறதோ, இல்லை அவங்கள பயமுறுத்துறதோ, அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. இதெல்லாமே அவங்களுக்குள்ளே பேசி குழப்பிக்கிறாங்க. அது நம்மளை எதுவுமே பண்ணலையே, அந்த உருவம் வருது போது நம்ம பார்க்க பயமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்திலே இருக்கும்பொழுது அவங்களோட மனைவி, அதாவது நந்தினி வந்து ஒரு யோசனை சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம், பட் ஆனால் வீடுகள் வந்து இருக்கிறதுல ரொம்ப தூரமாக இருக்குது. ஒவ்வொரு வீடும் அங்கே அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி விட்டு தான் வீடுகள் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா பேசிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்காது. ரொம்ப ரேராக தான் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறார். வேறு வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும்னு நந்தினி புஷ் பண்ணவும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு பக்கத்தில் போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா, இல்லை இந்த வீட்டில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களுக்கு பெருசாக இதை பற்றியுமே தெரியல. ஏன்னா தூரமாக இருக்கு இல்லையா, பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அதை வந்து அந்த வீட்டில் இருக்க லேடி வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஒரு ஃபேமிலி 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. அங்கே எதுவும் நடக்கலை, அவருக்கு எதுவும் ஆகலை. அவர் வந்து பேரலைஸ் ஆகிட்டார். பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் தான் அவங்களை எப்படியோ காப்பாற்றி இப்போ வீடு மாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. மென்டலி அந்த வீட்டில் இருந்தவருக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஏற்கனவே இருந்தவங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறாரு. அவங்களும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் பேசுகிறாரு. ஒரு லேடி எடுத்து பேசுகிறாங்க. அதாவது
அந்த சூசைட் அட்டம் பண்ணார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க வந்து அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீட்டு பற்றி கேட்கும்பொழுது அவங்க ஃபோனை கட் பண்ணுற மாதிரியும் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லும்பொழுது அவங்களுக்கும் அப்போ தான் புரியுது, இவங்களுக்கும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு, அதனால தான் பயத்தில் கேட்குறாங்கன்னு சொல்லி அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது அங்கே என்ன நடந்ததுன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க அங்கே இருந்திருக்காங்க. அங்கே குடியிருந்த பொழுது அவங்களோட கணவருக்கு வந்து இவங்களுக்கு நடந்த மாதிரி உருவங்களை பார்த்தது, போனது, வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டு அவரோட கணவரை வந்து தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு அவரை புஷ் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவர் கொண்டு போயிருக்கு. இது நடந்ததுதான் அவரோட கணவருக்கு தான். அவர் வந்து பேரலைஸ் ஆகிட்டார். அதனால் அவரால் பேச முடியாது. அவங்க ஒய்ஃப் வந்து இவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் சொல்கிறாங்க அவங்க இவங்கள்ட்ட. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் சுரேஷ்க்கும் நந்தினிக்கும் ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அது உண்மைதான், நம்ம தான் வந்து இது தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டில் ஏதாவது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை சீக்கிரமாக காலி பண்ணணும் அப்படின்னு நந்தினியும் சுரேஷும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு இன்னும் 2 நாள் 3 நாள் நான் வீடு பார்த்துட்றேன், ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் தூங்குறதுக்காக போகிறாங்க. அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் முழிச்சிருக்கும் பொழுதே சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுது. பவர் கட் ஆன உடனே நந்தினியும் சுரேஷும் ஒரு பக்கமா உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களோட எதிர்ப்புறமா ஒரு கருப்பு உருவம் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கிறத 2 பேருமே பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே பயத்தில் அசையாம உட்காந்துருக்காங்க. சுரேஷ் வந்து அவரோட வலதுபுறமா திரும்புறாரு. வலதுபுறமா திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் நிற்குது. வலதுபுறம் கிச்சன் சைடு ஒரு உருவம் நிற்குது கருப்பா. அது ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருக்குது. அவருக்கு நேராக உட்காந்துருக்க உருவம் ஒரு ஆணுடைய உருவம் மாதிரி இருக்குது. இதே நேரத்தில் நந்தினியோட பக்கத்தில், நந்தினியோட லெஃப்ட் சைடு, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று உட்காந்துருக்கு. மொத்தம் 3 ஆவிகள் அந்த வீட்டில் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த 3 ஆவிகளும் அவங்கள சூழ்ந்ததை நினச்சி அவங்க ரொம்ப பயந்து போய் உறைஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. கண்ணு வைக்கும் நேரத்தில் திடீர்னு கரண்ட் வருது. கரண்ட் வரும்போது அங்கே இருக்க உருவம் வந்து மறைஞ்சு போயிடுது. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் ஒரு மாதிரி 2 பேர் கையையும் பிடிச்சிக்கிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. மறுபடியும் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆகும்பொழுது டைனிங் ஹால் கிட்ட 3 உருவமும் ஒன்றா நிற்குது. அப்போது இவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி கண்ணு வைக்கும் பொழுதும் அந்த உருவம் பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது புரியல. ரொம்ப பயத்தில் ஆழ்ந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே குனிஞ்சி தன்னுடைய கண்ணை மூடிட்டு 2 பேருமே கீழே உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க பயத்தில் ஆழ்ந்து போயிருக்காங்க. மறுபடியும் சடனாக கரண்ட் வந்துடுது. கரண்ட் வந்தோடனே அங்கே இருந்த உருவங்கள் காணாமல் போயிடுது. அந்த கரண்ட் வந்த அடுத்த நிமிஷமே சுரேஷும் நந்தினியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற சுரேஷுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவர் அவருக்கு கால் பண்ணி நான் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் தங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கு எந்த யோசனையுமே அவங்களுக்கு இல்லை. வேறு வழி இல்லாமல் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே நேராக அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த புரோக்கரையும் கூட்டுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்னல்களை வந்து ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனில் அனுபவித்தோம், உண்மையை சொல்லுங்கள் அங்கே என்னதான் இருக்குன்னு கேட்கும்பொழுது அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்படி அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் இவங்கள மாதிரி 2 தம்பதிகள் குடி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருந்திருக்கு. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா அடிக்கடி குடிச்சிட்டு வந்து அவங்க ஒய்ஃப்ட சண்டை வளர்த்துறாரு. நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவர் இறந்துமே போயிடுறாரு. அவர் இறந்த பிறகு அவங்களோட ஒய்ஃப் தன்னோட ஒரு பையனை வச்சுக்கிட்டு எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தன்னோட பையனுக்கு விஷம் கொடுத்து அவங்களும் விஷம் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ 3 பேருமே இறந்து போனதுனால அந்த வீடே ஒரு மாதிரியான வீடாக மாறிடுது. ஸோ இந்த விஷயத்த புரோக்கர்களும் ஹவுஸ் ஓனரும் மறைச்சிட்றாங்க. மறைக்கிறாங்களோ இல்லையோ, சில அந்த புது வீடுலாம் காட்டினா இந்த பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த பூஜைலாம் பண்ணிடுறாங்க. அந்த பூஜைலாம் பண்ணி இதுக்கு மேலே இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற, அதுக்கு முன்னாடி எந்த அமானுஷ சம்பவங்களும் இல்லை. பட் ஆனால் அவங்க இறந்ததுனால இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிடுறாங்க. பூஜைலாம் பண்ணி அந்த வீடை அடுத்தவங்களுக்கு வாடகை விட்டுறாங்க. அப்படி அடுத்தவங்களுக்கு வாடகை வரும்போது தான் ஒருத்தர் தூக்கு மாட்ட ட்ரை பண்ணி பேரலைஸ் ஆகிறாரு. அதாவது கோமாக்கு போயிடுறாரு. ஒரு மாதிரி கைகால் எடுத்த மாதிரி ஆகி பேச முடியாத சுச்சுவேஷனுக்கு அவர் போய்ட்டுறாரு. அவருக்கு அப்புறம் தான் இப்போ சுரேஷும் நந்தினியும் அந்த வீட்டில் குடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அங்கே எதுவும் நாங்கள் இல்லைன்னு தான் நினச்சோம், இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்குன்னு. சரி, நாங்கள் இது என்னென்னு சரி பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஹவுஸ் ஓனரும் புரோக்கரும் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பகலில் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு நந்தினியும் சுரேஷும் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீடு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் அந்த வீட்டில் நடந்த அமானுஷ சம்பவம். அவங்க பார்த்த சம்பவங்களும் சில பதிவுகளும் ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப உருக்கமாகவும் நடந்ததை என்கிட்ட ஒருத்தர் இதை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதேமாதிரி உங்கள் கதையை நான் சொல்லணும்னா மறக்காமல் நம்ம இமெயிலுக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ உங்கள் ஸ்டோரியை மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.